ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சட்னியில் ஏக வெரைட்டிஸ் இருந்தாலுமே இந்த கேரட் சட்னியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோங்க. பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னுட்டு. வானலியை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 3 வரமிளகா மட்டும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி பெரிய துண்டுகளாக தான் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். ஆனாலுமே துருவிட்டிங்க அப்படின்னா நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது எந்த விதமான துண்டுகளும் இல்லாமல் சூப்பராக அரைப்பட்டு வருங்க. நல்லா வதக்கிட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். கடைசியாக உப்பு சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. வீடியோக்காண்டி சொல்லலைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக கொஞ்சமாக தாளிப்பு மட்டும் கொடுத்தாச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி ரெகுலராக பண்ணுற சட்னியில் காட்டிலுமே இதை ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நாங்கள் தோசையோடு ட்ரை பண்ணியிருந்தோம். எப்போதும் வழக்கமாக சாப்பிட்ற தோசையை விட எக்ஸ்ட்ரா 2 தோசை சாப்பிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்